எபிசோட் 291. பருள் மற்றும் குயிலியின் சண்டை முடிவுக்கு அங்கிருந்த பலரும் பலவிதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினர். அதிலும் சில மக்கள் அங்கு நடப்பதை ஒரு போட்டியாக மற்றும் சிலர் வேடிக்கை பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த சில மக்களும் எக்ஸ்பர்ட்களும் அந்த இருவரின் தோல்வி எந்த ஒரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்தவில்லை. அது ஒரு போட்டி என்றும் அதில் தோல்வி அடைவது இயல்புதானே என்றுதான் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு ஒரு பக்கம் இருந்து மைதிலி பருளை பொறாமையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். பருளுக்கு பின்னால் மாவீரன் ஆதன் உடன் இருக்கிறான் என்று அங்கிருந்த மக்கள் பேசிக் கொண்டிருந்தது மைதிலிக்கு ஆதனை நாம் ஏமாற்றிவிட்டு வந்திருக்க கூடாதோ என்று நினைக்க வைக்கும் அளவிற்கு இருந்தது. இப்படி ஆதனை பற்றி யாரேனும் உயர்த்தி பேசும் போதெல்லாம் மைதிலிக்கு மனம் வேதனையில் வாடும். மற்றொரு பக்கம் அங்கிருந்த பல லட்சக்கணக்கான மக்கள் பார்வையும் பருள் மீதுதான் இருந்தது. அவள் இரவு வானத்தில் இருக்கும் பௌர்ணமி நிலவு போல பிரகாசமாக இருந்தாள். இருப்பினும் அவள் எந்த ஒரு பந்தாவும் பண்ணிக்கொள்ளாமல் சாதாரணமாக நடந்து சென்று ஆதனுக்கு அருகில் நின்றாள். அப்போது ஆதன் பருளை பார்த்து, வாழ்த்துக்கள் பருள், வாழ்த்துக்கள், சொன்ன மாதிரியே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வந்துட்டியே என்று பாராட்டினான். நீ என்ன அழகுன்னு சொன்னதுனால அவளை இதோடு விட்டுட்டு வந்துட்ட. நீ அவளை அழகுன்னு மட்டும் சொல்லியிருந்த, அவளை அடிக்கிற அடியில அவ அலறிட்டு வந்து உன்கிட்ட விழுந்திருப்பா என்று கூறினாள் பருள். அதை கேட்ட ஆதன் சிரித்து கொண்டே, என்னது என்கிட்ட வந்து விழுந்திருப்பாளா? அப்படின்னா அவதான் அழகுன்னு சொல்லியிருக்கலாம் போலயே என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்ட பருள் சிரித்து கொண்டே வந்து ஆதனை 2 அடி அடித்தாள். அதை பார்த்த வேங்கையினும் சிரித்து விட்டு, ஆனா ஆதன, இருந்தாலும் உனக்கு நக்கலுக்கு அளவே இல்லாம போயிருச்சுப்பா என்று கூறினான். வேங்கையின் பேச்சை கேட்டு சிரித்தான் ஆதன். அப்புறம் பருள், போற போக்க பார்த்தா நீ என்ன பின்னால தள்ளிடுவ போல இருக்கே. உன் ஆற்றல் சக்தி எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு பருள். ஆனா எனக்கு தான் இந்த டாப் 10க்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல என்று கூறினான். அப்போது அதை கேட்ட பருளும் வேங்கையினும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது வேங்கையனின் சண்டை வந்ததால் அவன் அங்கிருந்த பெரிய மேடைக்கு சென்று விட்டான். வேங்கையன் அங்கிருந்த ஒரு ஓவியத்தை வரைந்துவிட்டு மாஸ்டரிடம் காண்பித்தான். அதை பார்த்த மாஸ்டர் அங்கிருந்த ஒரு வீரனை பார்த்து வியந்தார். ஏனென்றால் வேங்கையன் சண்டை போட போகும் வீரன் ஒரு 5வது எக்ஸ்பர்ட் வீரனாகும். ஆனால் வேங்கையன் 2வது மேக்சிமம் சக்தியில் இருப்பவனாகும். இந்த போட்டி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அவன் தியானம் இருந்து 3வது எக்ஸ்பர்ட் லெவலுக்கு முன்னேறி இருப்பான். அந்த 5வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை பார்த்த வேங்கையன் எந்த ஒரு பதட்டமும் படவில்லை. சண்டை போட்டு பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு வந்து சண்டை போடும் மேடையில் நின்றான். அதே போல அந்த 5வது எக்ஸ்பர்ட் வீரனும் வந்து எதிரில் நின்றான். இருவரும் சற்று நேரம் கூட தாமதிக்காமல் அவரவர் சக்தியை எடுத்து தாக்குவதற்கு ஆரம்பித்தார்கள். இருவரின் ஒவ்வொரு அட்டாக்கும் அங்கிருந்த அரங்கத்தையே நடுங்க வைத்துக் கொண்டிருந்தது. அங்கிருந்த மக்களும் வேங்கையன் ஒரு 5வது எக்ஸ்பர்ட் வீரனை சமாளிக்கும் அளவிற்கு ஆற்றல் வைத்திருக்கிறான் என்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அதேபோல் ஆதனும் பருளும் அவர்களது சண்டையை மறுபுறம் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது பருள் ஆதனை பார்த்து, ஆதன், என்னடா சொல்ற? நீ டாப் 10க்குள்ள வர்றதுக்கு சந்தேகமா? ஏன்டா இப்படிலாம் சொல்ற என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஆமா பருள், உன்ன மாதிரி வீரர்கள் எல்லாம் டாப் 10க்குள்ள வந்தீங்கன்னா அப்புறம் நான் எப்படி உங்களை ஜெயிக்கிறது சொல்லு என்று கிண்டலாக கூறினான் ஆதன். நீ சும்மா இந்த நடிப்பெல்லாம் போடாத சரியா? அங்க பாரு, உன் நண்பன் 5வது எக்ஸ்பர்ட் வீரனை சமாளிச்சிட்டு இருக்கான் பாரு என்று சிரித்துக் கொண்டே கூறினாள் பருள். அங்கு ஆதனும் பருளும் இப்படி பேசி சிரித்துக் கொண்டும் விளையாடி கொண்டும் இருப்பதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் சண்டையை விட்டுவிட்டு இவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கு ஆதனை கொல்ல வேண்டும் என்று நின்று கொண்டிருந்த பல எக்ஸ்பர்ட்கள் ஆதனை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். இருப்பினும் அதை பற்றியெல்லாம் ஆதன் சற்றும் கண்டுகொள்ளவே இல்லை. ஆதன் இந்த நேரத்தை எப்படி சந்தோஷமாக கழிக்கலாம் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தான். அப்போது மறுபக்கம் இருந்து பாலன் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார். ஆதன் பருள் இருவரும் பேசி சிரித்துக் கொண்டும் விளையாடி கொண்டும் இருப்பதை பார்த்த பாலன், ஆதன் என்னதான் நம்ம பொண்ணு கூட விளையாண்டாலும் அவனோட எல்லை எதுன்னு தெரிஞ்சு பருளை மரியாதையோட நடத்துறான். அதனாலதான் நம்ம பொண்ணுக்கு ஆதனை பிடிச்சிருக்கு போல என்று தனக்குள் நினைத்து நெகிழ்வாக உணர்ந்தார். அப்போது அங்கு ஒருவன் வந்து ஆதனை பார்த்து, நீ பருள் கூட பல்ல போட்டு சிரிச்சிட்டு இருந்தது போதும், அவளை விட்டுட்டு அந்த பக்கம் விலகி நில்லு என்று குரல் கேட்டது. அதை கேட்டதும் அங்கிருந்த பாலன் வேகமாக திரும்பி யார் அந்த நபர் என்று பார்த்தார். ஆதனும் கோபமாக திரும்பி யார் அந்த நபர் என்று பார்த்தான். அது வேறு யாரும் இல்லை, நன்னன் தான். அவனை பார்த்ததும் ஆதனுக்கு கோபம் எல்லை மீறியது. இருப்பினும் பருள் ஆதன் கையை பிடித்து, வேண்டாம் ஆதன், எதுவா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம் என்று கூறினாள். அப்போது ஆதன் திரும்பி அந்த நன்னனை பார்த்து, உன் வேலையை பார்த்துட்டு போடா, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் ஆதன் நன்னனை பார்த்து இப்படி பேசுவான் என்று அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவே இல்லை என்பதுதான் உண்மையாகும். அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட், இந்த ஆதனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? இவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியாம பேசிட்டு இருக்கானா என்ன? ஏன்னா நன்னன் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த வீரன், அவனை போய் இப்படி மோசமா பேசுறான்
என்று கூறினான். அந்த எக்ஸ்பர்ட் போல் அங்கிருந்த பலரும் ஆதனின் பேச்சு மிகவும் தவறானது என்று நினைத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெரிய மேடையில் இருக்கும் மாஸ்டர்களும் ஆதனின் பேச்சை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆதன் பேச்சை கேட்ட நன்னனுக்கு கோபம் வந்தது. அவன் ஆதனை பார்த்து, டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்ட இப்படி மோசமா பேசுவ? உனக்கு வாழ்றதுக்கு பிடிக்கல போல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க என்று கோபமாக கேட்டான். நன்னன் ஏன் இப்படி கத்திக் கொண்டிருந்தான் என்றால், அவனுக்கு பருள் மீது ஒருதலை காதல் பல நாட்களாக இருந்து வருகிறது. அத்துடன் நன்னனுக்கு தெரியும், அவரது மாஸ்டரான ஏகன் இந்த விஷயத்தை பற்றி பருளின் தந்தையான பாலனிடம் சொல்லிவிட்டார். அதற்கு பாலனும் நன்னன் இந்த போட்டியில் முதலிடத்திற்கு வந்தால் இதை பற்றி என் மகளிடம் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டார். அதனால் அப்போதிலிருந்து நன்னன் லோகேஷை கோபமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனை வென்று பருளை கல்யாணம் செய்தே ஆக வேண்டும் என்று தனது மனதில் உறுதியுடன் இருந்தான் நன்னன். அதனால் நன்னன் இப்போதே பருளை தனது மனைவியாக நினைக்க ஆரம்பித்து விட்டான். அதனால் ஆதன் அவளுடன் பேசி சிரித்துக் கொண்டிருப்பது அவனுக்கு மிகவும் கோபத்தை உண்டு பண்ணியது. என்கிட்ட வந்து உத்தரவு போட்டுட்டு இருக்க, யாரா நீ கோமாளி? உன் வேலையை பாரு, நான் என் வேலையை தான் பாக்குறேன். எதுக்கு நீ தேவையில்லாம என் விஷயத்துல எல்லாம் முந்திரி கோட்டை மாதிரி மூக்க நுழைச்சிட்டு இருக்க என்று கோபமாக கேட்டான் ஆதன். அன்று ஆதனின் ரூமுக்கு வெளியே நன்னனுக்கும் ஆதனுக்கும் இடையில் ஆரம்பித்த சண்டை இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. இருவரும் சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் நன்னன் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்து கொண்டேதான் இருக்கிறான். அப்போது இருவருக்கும் இடையில் நடந்த சண்டையை பருள் கோபத்துடன் நன்னனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு நன்னனை சற்றும் பிடிக்கவே இல்லை. ஆனால் அவன்தான் பருளுக்கு பின்னால் வந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். அங்கு ஆதனுக்கும் நன்னனுக்கும் இடையில் நடந்து கொண்டிருந்த வாக்குவாதத்தை அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். மேலும் அந்த மக்கள் சிலர் ஆதனுக்கும் நன்னனுக்கும் இடையில் சண்டை வந்தால் நன்றாக இருக்கும் என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது நன்னன் ஆதனை பார்த்து, இன்னைக்கு உன்னை நான் கொல்லாம விடமாட்டேன் ஆதன் என்று கூறிவிட்டு தனது சக்தியை வெளியெடுத்தான். இருப்பினும் அங்கு பெரிய மேடையில் பல மாஸ்டர்கள் நன்னனை கோபமாக பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து அவன் சக்தியை அடக்கி வைத்துக் கொண்டிருந்தான். அவன் அங்கிருந்து செல்வதற்கு சென்ற போது அந்த பக்கம் இருந்து ஒரு குரல் வந்தது. நன்னன், ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லு என்று கேட்டது. அதை கேட்டதும் நன்னன் வேகமாக திரும்பி யார் அந்த நபர் என்று பார்த்தான். அப்போது அங்கு தயாளன் நின்று கொண்டிருந்தான். நன்னன் தயாளனை பார்த்து, என்ன தயாளன், எதுக்கு என்ன நிக்க சொன்ன என்று கேட்டான். நீங்க இந்த ஆதனை அடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம், அதனால நான் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் நிக்க சொன்னேன் என்று கூறினான் தயாளன். அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் இதற்கு முன்பு நடந்த சண்டையில் தயாளன் தோல்வியடைந்து நின்று கொண்டிருந்தான். இப்போது இவன் ஆதனை அடித்து வெல்வான் என்று சொல்வது அங்கிருந்த மக்கள் சிலருக்கு அது வேடிக்கையாக இருந்தது. அப்போது நன்னன் திரும்பி ஆதனை பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பி தயாளனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, சரி, இவனை நீயே பாத்துக்கோ, ஆனா நீ தோத்து போய் என்னை ஏமாத்திர மாட்டேன்னு நம்புறேன் என்று கூறினான். நன்னன் தயாளனை பார்த்த அந்த ஒரு நிமிடத்தில் அவனது சக்தி ஆற்றல் மற்றும் லெவலை பார்த்தே தெரிந்து கொண்டான். அவன் ஆதனை விட பலசாலி என்று எண்ணித்தான் இந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுத்தான் நன்னன். அப்போது தயாளன் நன்னனை பார்த்து, கண்டிப்பா உங்க எதிர்பார்ப்ப நான் ஏமாத்த மாட்டேன் நன்னன், ஏன்னா இவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய நிறைய பாக்கி இருக்கு என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறினான். ஆதன் தயாளனின் பதிலை கேட்டுவிட்டு சத்தமிட்டு சிரித்துவிட்டு, என்ன சொன்ன தயாளன், நீ எனக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கா? உன் தம்பி இப்படி வாய் பேசிதான் அடிபட்டு கிடந்தான், இப்போ நீயும் இப்படி பேசுற, என்னவாக போறியோ? இதுல நன்னன் ஐயாவுக்கு பதிலா நீங்க வந்து என்ன அடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரிவா பாத்துக்கலாம் என்று கூறினான். நான் இப்ப கூட சண்டை போட வர்றதுக்கு காரணமே அன்னைக்கு நீ என் தம்பியை அடிச்சு காயப்படுத்தினதுக்காக தான்டா. இன்னைக்கு உன்னை அடிச்சு கொல்லாம விட மாட்டேன்டா என்று தயாளன் கூறிவிட்டு பெரிய மேடையில் இருந்த தணிகைநாதனை பார்த்து, ஐயா, நான் இந்த ஆதன் கூட சண்டை போடலாம்ல என்று கேட்டான். உனக்கும் உன் கூட சண்டை போடுறவனுக்கும் சம்மதம்னா அப்புறம் நீயும் அவனும் தயார்னா தாராளமா சண்டை போடலாம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதம் போய் அந்த 6வது எக்ஸ்பர்ட் வீரன் கூட சண்டை போட்டான் பாரு, அந்த மேடைக்கு போய் சண்டை போடுங்க, அதுதான் யாருக்கும் பிரச்சனை இருக்காது என்று கூறினார். அதை கேட்ட நன்னன், ஆகா, நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. நம்ம தணிகைநாதன் ஐயாவும் அங்க இருந்த மாஸ்டர்களும் நம்மளை பார்த்து முறைக்கிறாங்கன்னு நினைச்சு அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோமே. நம்ம மட்டும் தயாளன் கேட்ட மாதிரி கேட்டிருந்தா இந்த ஆதனை அடிச்சு துவம்சம் பண்ணிருக்கலாமே. சரி, இப்பவும் தயாளன் போறான்ல, அவன் பாத்துக்குவான் என்று நினைத்தான். அதை கேட்டதும் தயாளன் திரும்பி பார்த்தான். அப்போது ஆதன் அந்த சண்டை போடும் மேடையில் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் தயாளன் பறந்து சென்று ஆதனுக்கு எதிரில் நின்றான். அங்கு சென்றதும் தயாளன் சற்றும் தாமதிக்காமல் அவனது லைட் சக்தியை குத்து சக்தியோடு இணைத்து ஆதனை நோக்கி தாக்கினான். அந்த சக்தியை பார்த்த நன்னன், சூப்பர் அட்டாக் பண்ணிருக்க தயாளன், இந்த ஒரு அட்டாக் போதும் அவனை கொல்றதுக்கு என்று நினைத்து வஞ்சகமாக சிரித்தான். அப்போது பாலன் யுவராஜை பார்த்து, என்ன மாஸ்டர், அடுத்தடுத்து ஆளுங்க வந்து ஆதன் கூட சண்டை போடணும்னு கேட்டுட்டே இருக்காங்க, நம்ம தணிகைநாதன் மாஸ்டரும் விட்டுட்டே இருக்காரு,
இப்படி சண்டை போடுறதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு பெரிய சண்டை போட்டியை தனியா நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லுங்க என்று கேட்டார். 2 பேரும் சம்மதிச்சுதானே மாஸ்டர் சண்டை போடுறாங்க, இருந்தாலும் இனி இந்த மாதிரி அனுமதி கொடுக்க வேண்டாம் மாஸ்டர் என்று கூறினார் யுவராஜ். அது சரி மாஸ்டர், ஆனா இந்த அட்டாக்ல இருந்து ஆதன் தப்பிச்சிருவானாங்கிறதே கேள்விக்குறியா இருக்கே. நீங்க சொல்லுங்க மாஸ்டர், ஆதன் இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருவானா? தயாளனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார் பாலன். ஆதன் தப்பிப்பானா இல்லையான்னு எனக்கு தெரியாது மாஸ்டர், ஆனா தயாளன் எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்ல 7வது இடத்துல இருக்கவன். அவன் சக்தி ரொம்ப வலிமையானதா இருக்கும் தான் நினைக்கிறேன். சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் இருங்க என்று கூறினார் யுவராஜ். அதை கேட்டதும் பாலன் அதிர்ச்சி அடைந்தார். அவரும் அங்கிருந்த அனைத்து மாஸ்டர்களும் தங்களது இடத்திலிருந்து எழுந்து அந்த தாக்குதலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களும் மக்களும் ஆதனை விட தயாளன் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்று தெரியும். இருப்பினும் இந்த சண்டை போட்டி என்னவாக போகிறது என்றுதான் அனைவரும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த பெரும்பாலான மக்கள் தயாளன் தான் வெற்றி பெறுவான் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதிலும் சிலர் ஆதனின் அசாத்திய திறனும் ஆற்றல் சக்தியும் வைத்து ஆதன் வெல்வான் என்றும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதனின் உடம்பிலிருந்து ஒரு பிரகாசமான லைட் மின்னுவதற்கு ஆரம்பித்தது. அவனது மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் பாதுகாப்பு சக்தி வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மாஸ்டர்கள் அனைவரும் அங்கு நின்று கொண்டிருக்கும் ஆதனை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமின்றி அதிலிருந்து ஒரு சக்தி வந்தது. அந்த சக்தியை தனது குரங்கு குத்து சக்தியோடு இணைத்தான் ஆதன். அந்த சக்தி மிகவும் வலிமையான தாக்குதலை கொடுக்கப் போகிறது என்று அனைவரும் அறிந்து கொண்டார்கள். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் சற்றும் தாமதிக்காமல் அந்த குரங்கு குத்து சக்தியோடு இருந்த மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் சக்தியையும் அந்த தயாளன் சக்தியை நோக்கி தாக்கினான். 2 சக்திகளும் எதிரெதிரே வந்தது. ஆதனின் சக்தியை பார்த்த நன்னன் ஒரு நிமிடம் திகைத்து போனான். ஏனென்றால் அந்த சக்தி செல்லும் போதே மிகப்பெரிய சத்தத்தை கொடுத்து கொண்டேதான் சென்றது. தயாளனுக்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி என்ன? அங்கிருக்கும் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தப் போகும் ஆதனின் செயல் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 292. ஆதன் பொருளுடன் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்த நன்னன் ஆதனை மிரட்டினான். ஆனால் ஆதன் அவனை உதாசீனம் செய்துவிட்டான். அதன் பிறகு தயாளன் வந்து ஆதனுடன் சண்டை போடுகிறேன் என்று சவால் விட்டான். இருவருக்கும் சண்டை ஆரம்பித்தது. அப்போது முதலில் தயாளன் ஒரு சக்தியை வைத்து ஆதனை தாக்கினான். அதை பார்த்த ஆதனும் தனது குறுங்கு குத்து சக்தியில் லைட் சக்தியும் இணைத்து அவனை தாக்கினான். 2 சக்தியும் எதிரெதிரில் வந்தது. அந்த 2 சக்தியும் ஒன்றுக்கொன்று மோதியதும் அங்கு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அத்துடன் அந்த தாக்கத்தை தயாளனே தாங்க முடியாமல் பின்னுக்கு சென்று கொண்டிருந்தான். அத்துடன் அவனது உடம்பும் நடுக்கம் கண்டது. அது மட்டுமின்றி தயாளன் உள்ளுறுப்புகள் அனைத்தும் சேதமடைய ஆரம்பித்தது. அதை உணர்ந்த தயாளன், இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த ஆனை எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவனானா? இதுக்கு முன்னாடி சண்டை போடும் போது கூட இவன் இவ்வளவு சக்தி வச்சிருந்த மாதிரியே தெரியலையே என்று நினைத்தான். தயாளன் ஆதனுடன் இதற்கு முன்பு சண்டை போட்ட போது இவ்வளவு வலிமை இல்லை. ஏனென்றால் ஆதன் தயாளனுடன் சண்டை போடும் போது அவன் தனது மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் சக்தியை பயன்படுத்தியதே இல்லை. இப்போது அவன் அதை பயன்படுத்தியதால் தயாளன் ஆதனின் சக்தி மேலும் வலுவடைந்திருக்கிறது என்று எண்ணிக்கொண்டான். அப்போது ஆதன் தயாளனை பார்த்து, என்ன தயாளு, முதல் அட்டாக்கே சும்மா அதிர்துல என்று கேட்டான். அதை கேட்ட தயாளன், நீ எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்த வீரனா மாறினேன்னு சொல்லு ஆதன். இதுக்கு முன்னாடி நீ என் கூட சண்டை போடும்போது நீ இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இல்லையே என்று குழப்பத்துடன் கேட்டான். அதை பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நீதான் ஏதோ என் உயிரை எடுக்கிறேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சபதம்லாம் போட்டிய, வா வந்து எடுத்து பாரு பார்க்கலாம் என்று சவால் விட்டான் ஆதன். ஆதனிடம் இப்போது இருக்கும் சக்திக்கு அவன் தயாளனை எளிதில் கொல்ல முடியும். இருப்பினும் சிறிது நேரம் அவனை அடித்து வலியை உணர்த்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் ஆதன் நின்று கொண்டிருந்தான். அப்போது ஆதன் தயாளனை நோக்கி மீண்டும் ஒரு அடி எடுத்து வைத்தான். அந்த சத்தம் அங்கிருந்த மக்கள் அனைவரையும் திரும்பி ஆதனை பார்க்க வைத்தது. அதன் பிறகு ஆதன் சற்றும் தாமதிக்காமல் அவன் மீண்டும் அந்த லைட் சக்தியை எடுத்து தயாளனை நோக்கி தாக்கினான். அதை பார்த்த தயாளனுக்கு பதட்டம் மேலும் மேலும் அதிகமானது. அத்துடன் ஆதனின் பலமும் அதிகமாயிருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆதனின் அந்த குரங்கு குத்து சக்தி மற்றும் லைட் சக்தி மிகவும் வேகமாக சென்றது. அதை ஒரு 6வது மற்றும் 7வது எக்ஸ்பர்ட் வீரன் தனது உடல் பலத்தால் தடுத்து நிறுத்தலாம் மற்றும் அவர்களால் தான் இதை சமாளிக்க முடியும் என்று அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த தயாளன் முகம் பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் திருட்டு மொழி முழித்துக் கொண்டிருந்தான். அத்துடன் அவன் தேவையில்லாமல் ஆதனுடன் சண்டைக்கு வந்துவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அந்த சக்தியை தடுத்து நிறுத்த தயாளன் தனது முழு சக்தியை வைத்தும் தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தான். அவன் தடுமாறிக் கொண்டிருப்பதை பார்த்த ஆதன், ஏண்டா டேய், என் சக்தியை தடுத்து நிறுத்துறதுக்கே உனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, காலெல்லாம் தடுமாறுது, இதுல நீ என்ன கொல்ல போறியா? எதுக்குடா இந்த வெட்டி சீன?
ஆனா உன் வெட்டி சீன்ல தாண்டா நீ அழிஞ்சு போக போற என்று கூறினான். அதை கேட்டு ஆதனுக்கு பதில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு தடுமாறி கொண்டிருந்தான் தயாளன். அப்போது ஆதன் தனது நெருப்பு பந்துகளை எடுத்து தொடர்ந்து தயாளனை தாக்கிக் கொண்டே இருந்தான். அந்த தாக்குதல்கள் பட ஆரம்பித்ததும் பின்னால் சென்று கொண்டே இருந்தான் தயாளன். அவனது உடம்பு மேலும் மேலும் நடுக்கம் கண்டது. அத்துடன் அவனது உள்ளுறுப்புகள் பாதிக்கு மேல் சேதமடைந்து விட்டது. தயாளனும் தடுத்து நிறுத்தி பார்த்தான். ஆனால் அவனால் ஆதனின் சக்தியை சற்றும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. சில மணி நேரத்துக்கு பிறகு அந்த நெருப்பு பந்தை தடுக்க செல்லும் போது மற்றொரு திரையிலிருந்து வந்த லைட் சக்தி பட்டு அவன் வாயிலிருந்து ரத்தம் வந்துவிட்டது. அப்போதும் தயாளன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பெருமுயற்சி செய்தான். இருப்பினும் அவனது காயங்கள் மேலும் மேலும் அதிகமானது. அதனால் அவன் தனது உடம்பிலிருந்து வலுவை இழந்து விட்டான். ஆதன் நெருப்பு சக்தி தயாளனின் ஒரு கையில் பட்டது. அவன் கை அடுத்த நொடி எரிந்து சாம்பலானது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் பேருதிர்ச்சி அடைந்தார்கள். அங்கு நடப்பதை பார்த்த நன்னன், அட பாவி, இப்படி கை இழக்கிறதுக்கு தான் என்கிட்ட வீரவசனம் எல்லாம் பேசிட்டு போனேடா. இதுக்கு நீ அந்த தனியநாதன் மாஸ்டர் கிட்ட கேட்ட விஷயத்தையே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அனுமதி கேட்டுட்டு 10 ஆதனை அடிச்சு ஜெயிச்சிருப்பனே என்று நினைத்து தலையில் அடித்துக் கொண்டான். அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆதனை தவறாக நினைத்து விட்டோம், அவன்தான் இந்த போட்டியில் வெல்லப் போகிறான் என்று பேசுவதற்கு ஆரம்பித்தார்கள். அத்துடன் தயாளனால் அடுத்து சண்டை போட முடியாத கட்டத்தில் இருக்கிறான். அப்படி என்றால் அவன் இந்த போட்டியிலிருந்து வெளியேறப் போகிறான் என்று அங்கிருந்த அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் தயாளனை பார்த்து, ஏண்டா கொஞ்சம் யோசிச்சு பாரு, அன்னைக்கு உன் தம்பியும் இப்படிதான் வந்து என்கிட்ட வம்பெடுத்தான், அதனாலதான் அடிச்சேன். ஆனா நீ என்ன பண்ண, அந்த விஷயத்த கூட காது கொடுத்து கேட்காம என் கூட சண்டை போட்ட. அதுவும் இல்லாம எங்க அவன் அந்த தருணை வச்சு என்ன அந்த டிமானிக் மனித குரங்கு கிட்ட மாட்டி விட்டீங்க. அப்புறம் அங்கங்க என் நண்பர்களை தொந்தரவு பண்ணிருக்கீங்க. இப்படி நீ தான் எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த. சரி, இதை இப்படியே விட்டா சரி வராது என்று கூறிவிட்டு அங்கிருந்த அனைவரையும் சுற்றி பார்த்தான். அதை கேட்டதும் தயாளனுக்கு மேலும் மேலும் பதட்டம் அதிகமானது. அவன் பதில் கூட பேச முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தான். அப்போது அந்த பெரிய மேடையில் இருந்த யுவராஜ் பாலனை பார்த்து, இந்த தயாளன் எக்ஸ்பர்ட் ரேங்கிங்ல 7வது இடத்துல இருக்கவன், அது மட்டும் இல்லாம இவன் 4வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரன், இவனையே ஆதம் அடிக்கிறான்னா ஆதம் அப்படி என்ன சக்தி ஆற்றல கத்துக்கிட்டு இருக்கான் மாஸ்டர், அதை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு எனக்கே ஆர்வமா இருக்கு. அப்போ ஆதம் போன வருஷம் மதுரை அகாடமி போட்டிக்கு வந்திருந்தா அவன் தயாளன் இடத்தை பிடிச்சிருப்பானா என்ன என்று கேட்டார். இருக்கலாம் மாஸ்டர், நம்மளால இந்த வருஷம் எதையும் கணிக்க முடியல. பார்க்கலாம், இந்த வருஷம் நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்தா ரேங்கிங் போர்டு மாறும்னு எனக்கு தோணுது என்று கூறினார் பாலன். இப்படி இருவரும் பெரிய மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது ஆதன் லைட் சக்தியை எடுத்து தயாளனை தாக்கினான். அது இதற்கு முன்பு வந்த நெருப்பை விட மிகவும் வேகமாக சென்றது. அந்த சக்தியை பார்த்த தயாளன் அதை தடுக்க தனது கையை உயர்த்தினான். ஆனால் அந்த சக்தி மிகவும் வேகமாக சென்று தயாளன் நெஞ்சில் பட்டதும் அவன் காற்றில் பறந்து சென்று விழுந்தான். தயாளன் கீழே விழுந்த அடுத்த நொடி அவன் வாயிலிருந்து ரத்த ரத்தமாக வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள், அவ்வளவுதான், தயாளன் கதை முடிஞ்சது, இதுக்கப்புறம் இவன் எங்க போய் சண்டை போட போறான் என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் திரும்பி ஆதனை பார்த்தார்கள். அவன் பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை பயன்படுத்தி வேகமாக பறந்து சென்று அங்கிருந்த தயாளனுக்கு முன்பு நின்றான். அவனது வேகத்தை பார்த்த அங்கிருந்த அனைவரும் பிரமித்து போனார்கள். அப்போது ஆதன் கையில் ஒரு மின்னல் ஈட்டி வந்தது. அவன் அதை எடுத்துக்கொண்டு தயாளனை நெருங்கி சென்றான். அதை பார்த்த தயாளன் பயந்து கொண்டு, ஆதன், நீ எதுக்கு என்ன இப்படி கோபமா பார்த்துட்டு இருக்க, நீ என்ன என்ன செய்ய போற என்று கேட்டான். தயாளன் கண்முழுக்க பயம் தாண்டவமாடியது. அதிலும் அவனது ஒரு கை எரிந்து சாம்பலானதால் அவனால் பின்னால் தத்தி தத்தி செல்ல கடினமாக இருந்தது. நீ தாண்டா என்ன கொல்லுவேன்னு சொன்ன, அப்போ உன்னை விட்டு வச்சா நீ என்ன கொல்றதுக்கு வந்துருவேல, அதனால இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டுற என்று ஆதன் கோபமாக பேசிவிட்டு தயாளனை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தான். நான் தெரியாம பேசிட்டேன் ஆதன், என்ன கொல்லாத, விட்டுரு, நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன், விட்டுரு, நான் ஏதோ கோபத்துல ஒளறிட்டேன், என்ன விட்டுரு ஆதன் என்று காலில் விழுகாத குறையாக கெஞ்சினான் தயாளன். அவன் கெஞ்சிக் கொண்டிருப்பதை பார்த்து அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்டுகளும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும் தயாளன் எவ்வளவு சக்தி வாய்ந்த வீரன் என்று. இருப்பினும் தயாளன் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டதால் ஆதன் அவனை விட்டுவிடுவான் என்றுதான் அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு ஆதனின் பதில் அங்கிருந்த தயாளனை மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அது என்னவென்றால், ஆதன் தயாளனை பார்த்து, நீ தோத்துட்டேங்கிறது நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா, அது பிரச்சனை இல்ல தயாளு, ஆனா நீ அதை ரொம்ப லேட்டா சொல்லிட்ட, இதுதான் பிரச்சனை என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அடுத்த ஆதன் என்ன செய்ய போகிறான் என்று பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த மாஸ்டர்களும் ஆதனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் பின்னால் ஈட்டி பிரகாசித்தது. அதை பார்த்த தயாளனுக்கு மேலும் மேலும் பயம் அதிகமானது. அப்போது ஆதன் சற்றும் யோசிக்காமல் அந்த மின்னல் ஈட்டியை எடுத்து தயாளன் நெஞ்சிலேயே குத்தினான்.
அவன் குத்திய அடுத்த நொடியில் தயாளன் நெஞ்சு இரண்டாக பிளந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் உறைந்து போனார்கள். எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் திகைத்து போனார்கள் மற்றும் மாஸ்டர்கள் அனைவரும் அவரவர் இடத்திலிருந்து வேகமாக எழுந்து அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு 7வது எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்கில் இருந்த வீரன் 3வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனான ஆதனின் கையில் இறந்து விட்டான் என்பது அங்கிருந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்தது. அங்கு நின்று கொண்டிருந்த நன்னன் ஆதனின் செயலை பார்த்து கொந்தளித்துக் கொண்டிருந்தான். இந்த ஆதன் அவனை மிரட்டிட்டு விட்டுருவான் பார்த்தா இவன் என்ன அவனை கொன்னுட்டான் என்று நினைத்து அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தான். அப்போது தணிகைநாதன் ஆதனை பார்த்து, ஆதன், நீ எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வேலையை பார்த்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு டாப் 10 எக்ஸ்போர்ட் லெவல் ரேங்கிங்ல இருக்க ஒருத்தனை கொண்டிருக்க எவ்வளவு பெரிய விதிமீறல்னு உனக்கு தெரியுமா என்று கோபமாக கத்தினார். அதை கேட்ட ஆதன், ஐயா, நான் மட்டும் அவனை கொல்லாம இருந்திருந்தா அவன் என்ன கொண்டிருப்பான். ஏன், அவன் உங்க எல்லாருக்கும் முன்னாடி தானே என்ன கொல்லுவேன்னு சொல்லிட்டு வந்தான். என்னமோ நான் வேணும்னே அவனை கொன்ன மாதிரி பேசிட்டு வர்றீங்க என்று கேட்டான். அதை கேட்ட தணிகைநாதனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. ஆமா ஆதன், அவன் உன்னை கொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் வந்தான். ஆனா அவன் உன்னை கொல்லலையே. அதுவும் இல்லாம அவன் தோத்துட்டான்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீ எப்படி அவனை கொல்லலாம் சொல்லு என்று மீண்டும் கோபத்தில் கொந்தளித்தார். அதை கேட்டு ஆதன் அந்த நிலையிலும் சத்தமிட்டு சிரித்துவிட்டு, ஐயா, நீங்க சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதாவது என்ன ஒருத்தன் கொல்லுவேன்னு வருவானா, அப்புறம் என்கிட்ட அடி வாங்கி உத வாங்கிட்டு நான் தோத்துட்டேன்னு சொல்லுவானா? நானும் அப்படியே நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டதால உன்னை விட்டுற, நீ ஓடி போய் இன்னும் கொஞ்சம் பவர் ஏத்திட்டு வந்து என்ன கொல்லுன்னு விடணும்னு சொல்ல வரீங்களா ஐயா என்று அவரது கேள்விக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆதன் ஒரு கேள்வியை கேட்டான். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்களும் ஆதன் பேசுவது சரிதான் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த மக்கள் பேசுவதை கேட்ட தணிகைநாதனுக்கு ஆதனிடம் என்ன பேசுவதென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார். ஆதனின் வார்த்தைகள் அங்கிருக்கும் எந்த ஒரு மாஸ்டராலும் மறுக்க முடியாது என்பதுதான் உண்மை. அதனால்தான் தணிகைநாதன் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார். அப்போது பாலன் முன் வந்து, இதுக்கு மேல நீங்க 2 பேரும் பேச வேண்டாம். ஏன்னா இப்போ நடந்த சம்பவத்துல ஆதன் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. ஏன்னா தயாளன் தான் முதல்ல ஆதனை கொல்லுவேன்னு சொன்னான். அப்படி ஆதன் கொஞ்சம் தடுமாறி இருந்தாலும் அந்த தயாளன் ஆதனை கொன்றிருப்பான். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல என்று கூறினார். அதை கேட்டு அங்கிருந்த பல மக்களும் ஆமென தலையசைத்தார்கள். அதிலும் சிலர் பாலன் ஏன் ஆதனுக்கு சாதகமாக இருக்கிறார் என்றால் அவன் அவரது மகளை படிக்கட்டு பயணத்தில் 2வது இடத்தில் வெற்றி பெற வைத்ததால் பேசுகிறார் என்றும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பாலனது கூட்டத்தை பார்த்துவிட்டு அவர்கள் பேச்சையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. அவர் மீண்டும் பேசுவதற்கு ஆரம்பித்தார். இங்க இருக்க எக்ஸ்பர்ட்கள் இனி சண்டை போட போகும்போது ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு சண்டை போட ஆரம்பிங்க. அது கேட்கறதுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், இருந்தாலும் இதுக்கு மேல என்னால இப்படிதான் அறிவுரை சொல்ல முடியும் என்று கூறினார் பாலன். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் பாலன் என்ன சொல்ல போகிறார் என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். பாலன் தான் இந்த மதுரை அகாடமியின் மிகப்பெரிய மனிதராகும். அதனால் அவரது வார்த்தைகளை அனைவரும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதற்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது என்பதுதான் உண்மையாகும். அங்கிருந்த மாஸ்டர்கள் கூட அவரது வார்த்தைகளை மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவரது வார்த்தைகள் அனைவராலும் மரியாதையோடு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போது தணிகைநாதன் ஒரு விரக்தியான பார்வையில் பாலனை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது பருள், நம்ம அப்பா ஆதனுக்கு சாதகமா பேசுனது சந்தோஷம்தான், இருந்தாலும் இப்போ இவர் என்ன சொல்ல போறாருன்னு தான் தெரியலையே. எதுவா இருந்தாலும் ஆதனுக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா போதுண்டா சாமி என்று நினைத்தாள். மறுபக்கம் நன்னன், இந்த பால மாஸ்டர் முதல்ல பேசுனதை வச்சே தெரியுது இவர் ஆதனுக்கு சாதகமா தான் பேச போறாருன்னு. அப்புறம் எதுக்கு இவர் இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்காருன்னு தெரியல என்று நினைத்தான். இப்படி அங்கிருந்த அனைத்து மக்களும் எக்ஸ்பர்ட்களும் அங்கு பெரிய மேடையில் இருந்த மாஸ்டர்கள் அவரது வார்த்தைகளுக்கு காத்துக் கொண்டிருந்தார்கள். பாலன் அங்கிருந்த அனைவரின் ஆர்வத்தையும் பார்த்துவிட்டு பேசுவதற்கு வந்தார். ஆதனும் அவர் என்ன சொல்ல போகிறார் என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான். பாலன் என்ன சொல்ல போகிறார், அங்கு சண்டை போட காத்திருக்கும் எக்ஸ்பர்ட்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன, அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன